சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. படிக்கிற வயசுல காதல், கல்யாணம், கன்சீவ் ஆறுது. என்னம்மா விளையாட்டா? என் வாழ்க்கை மேம். என்ன வாழ்க்கைன்னு கேக்குறேன். வழி உலகத்தை போய் பாருங்க, அப்போ தெரியும். யதார்த்தம் புரிந்து பிரிவார்களா காதலர்கள்? வணக்கம். காதல் புனிதமானது, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம பையன் நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போவன்னு கனவு கண்டுட்டு இருக்கிற தாய் தந்தையர்கிட்ட திடீர்னு படிக்கிற வயசுல பையன் வந்து நான் வேலைக்கு போறேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அது அந்த பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ பெரிய அதிர்ச்சி இல்லை? அப்படிப்பட்ட பேரண்ட்ஸை இப்போ இந்த நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் சார், உங்க பேரு? என் பேர் ஜான் பீட்டர். உஷா. உஷா, எந்த ஊர்லேருந்து வரீங்க? ரெடில்ஸ் அடுத்து அலமாதி கிராமத்தில். உங்களுக்கு எவ்வளோ பசங்க? எங்களுக்கு மொத்தம் 4 பசங்க இருக்கு. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? இவங்களோட கல்யாணம் ஆகி ஒரு 11 வருஷம். இவங்களோட கல்யாணம் தான்? இது வந்து 2வது சம்சாரம். இவங்களுக்கு 2 பசங்க, மனைவிக்கு வந்து 2 பசங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் எங்க? அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்துட்டாங்க. சரி, இவங்களை கல்யாணம் பண்ணிக்கும் போது அந்த 2 பசங்களுக்கு என்ன வயசு? அவங்களுக்கு ஒரு 6 வயசு 5 வயசு இருக்கும். குழந்தைங்களுக்காக தான் இவங்களை கல்யாணம் பண்ணீங்க. சரி, இந்த விஷயம் அந்த பசங்களுக்கு தெரியுமா? தெரியும் தெரியும். என்னதான் அவங்களுக்கு அம்மாவா தெரியும். பையன் பேர் என்ன? சதீஷ். நீங்க சொல்லுங்க உஷா. பையன் ரொம்ப சுட்டியான பையனா, ரொம்ப நாட்டியா? வெளியில எல்லாம் போனா நாட்டியா தான் இருப்பான், வீட்டுல சைலண்டா இருப்பான். சைலண்டா இருப்பானா? சைலண்டா இருப்பான். என் கூட நல்லா பேசுறது, பழகுறது, விளையாடுறது. யாரு வீட்டுல கண்டிப்பாங்க, நீங்களா அவங்களா? நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா? ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்லை, படிக்கிற விஷயத்தில் ஸ்ட்ரிக்ட். படிப்புல எப்படி இருந்தான்? படிப்பில் நல்லா படிப்பான். அது நல்லா +2 வரைக்கும் நல்லா படிச்சான். அவன் பிஏபிஎல் படிக்கணுன்றது என்னுடைய கனவு. பிஏபிஎல் +2ன்னு சொல்றது 17 வயசுல, நம்ம 17 வயசுல தான் +2 இருப்போம். அது எப்படி 19 வயசுல அவன் +2 பண்ணிட்டு இருக்கான்? இன்னொரு விஷயம் என்னன்னா, அவனை வந்து இந்த எங்கள் மனைவி இறந்துட்ட பிறகு கான்வென்ட்லேருந்து கொண்டாந்து தமிழ் மீடியத்துல நம்ம தமிழ் மீடியத்தில் போடும்போது ஸ்கூல் சேஞ்ச் பண்ணீங்க. ஸ்கூல் சேஞ்ச் பண்ணும்போது கிளாஸ் கம்மியாயிடுச்சு. சரி, +2 படிக்கும்போது என்ன பிரச்சனை வந்துச்சு? ஒரு 2 நாளாக லேட்டாக தான். ஏன்டா இந்த லேட்டாக வர்றதுக்கு காரணம் என்னன்னா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தான். அந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு மைண்டில் ஒரு டவுட் வந்து, அப்போ இவன் என்ன பண்ணேன், இங்கே இருந்தால் கெட்டு போயிட போகிறான்னு சொல்லி நீ பாட்டி வீட்டுக்கு போடான்னு சொல்லி நான் அனுப்பிவிட்டேன். பேக் எடுத்துக்கின்னு புக்ஸ் 2 எடுத்து போட்டுக்கின்னு அவன் அம்மா கிட்ட காசு ஒரு 40 ரூபா பஸ்ஸுக்கு, அங்கேருந்து சோழவரம் பக்கத்தில் பாட்டி வீடு, அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டு போயிருக்கான். பஸ் ஸ்டாண்டு போனவன் சோழவரம் போகிற ரூட்டை விட்டுட்டு திருவண்ணூர் போகிற ரூட்டில் பஸ் ஏறி இருக்கான். பாட்டி வீட்டுக்கு போயிருப்பான். நான் ஃபோன் பண்ணேன், ஒரு 11 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணேன். இங்கே வரலப்பான்னு சொன்னாங்க. எனக்கு அதிகமாக டவுட் வந்துடுச்சு. அக்கா வீட்டாண்ட போனேன். அக்கா வீட்டாண்ட போனால் இங்கே வரலப்பா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டுங்க வீட்டெல்லாம் போய் தேட ஆரம்பித்தேன். யாரும் எதுவுமே சொல்லலை, எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரவின்றவரை போய் விசாரிக்கிறேன். யாரு ரவி? நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர். இந்த ரவின்றவர் தான் எனக்கு தகவல் கொடுக்குறாரு. சரளான்றவங்க அவங்க பொண்ணும் இந்த பையனும் போனதை நான் பார்த்தேன். சரளா யாரு? சரளான்றவங்க அந்த கொடுங்கியூர் அவங்க. சரி.
கொடுங்கையூர்லேருந்து அங்கே அலமாதி கிராமத்தில் வந்து ஒரு வாடகை எடுத்து தங்கி இருந்துக்கிறாங்க. நான் இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் அவங்கள பற்றி விசாரிக்கிறேன். அது நான் என்ன எவ்வளோ விஷயம்? இவன் பொண்ணு கூட்டின்னு போயிட்டான்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. அவர் ரவின்றவர் சொல்கிறாரு. லவ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாரு. லவ் பண்ண மாதிரி தெரியல மேம் எனக்கு. சரளாவும் அந்த அவங்களுடைய பொண்ணோட பேர் என்ன? மோனிகா. பொண்ணுக்கு என்ன வயசு? 18க்கு மேல? 13 கூட இருக்காது மேம். அவங்க 7வது படிச்சிருந்ததா சொல்றாங்க அந்த ஸ்கூல்ல கேட்டா. என்ன சொல்றீங்க? 13 வயசு கூட இருக்காது மேம். 13 வயசு? 13 வயசு கூட இருக்காதுன்னு எனக்கு 7வது படிக்கிற பொண்ணுக்கு என்ன வயசு மேம் இருக்கும்? என்னங்க சொல்றீங்க? அந்த ஸ்கூல்ல கூட வந்து விசாரிச்சு பாருங்க மேம். நீங்க அந்த பொண்ணு படிச்சது? பொண்ணு படிச்சு எங்க ஊர் ஸ்கூல்ல தான் படிச்சது. அங்க 8வது வரைக்கும் தான் இருக்குது. இது பொண்ணு படிச்சது 7ஆம் கிளாஸ்ன்னு சொல்றாங்க. போய் அங்க விசாரிக்கிறப்போ அவங்க பல வருஷம் ஆச்சு போய் அவங்கள பற்றி ஏதோ குறையாக சொன்னாங்க. அந்த பொம்பளை கட்டியா விட்டீங்க அப்படி இப்படின்னு ஒரு மாதிரியா சொன்னாங்க அங்கே இருக்கிற ஒரு சில பேர். அதுக்கப்புறம் சில பேர் விசாரிச்சுட்டு வந்துட்டோம். மறாவது நாள் நான் போயிட்டு ஒருத்தர்கிட்ட இது மாதிரி வந்து தகவல் தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு வாரம் கழித்து தான் நாங்கள் தகவல் சொல்கிறாரு. கணிப்புத்தூரில் இருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடச்சிருக்கு, அவங்க சொந்தக்கார வீட்டில் இருக்கிறாங்க, நீங்கள் சீக்கிரம் போய் அவங்கள பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. கணிப்புத்தூரில் போனால் அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போய் தேடுறப்போ அங்கே இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் கிட்ட காட்டல, மறைச்சு வச்சிருக்காங்க. யாரு காட்டல? பையனை காட்டல. பையனை பொண்ணு இந்த அம்மா யாரையும் காட்டல. இந்த அம்மா உள்பட எல்லாரையும் மறைச்சு வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க சொந்தக்காரங்க? பையன் இருக்கிறான், என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு. நான் வந்து என் பிள்ளைய வந்து தவறாக வந்துட்டு இருக்கிறான் வந்து எனக்கு தோணுது. சரிங்க என்ன இருந்தாலும் பேசிக்கலாம், பையனை காட்டுங்க அப்படின்னு சொன்னால், இல்லை ஒரு இடத்துல இருக்கிறாங்க எங்களுக்கு தெரியும், நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க நாங்கள் தகவல் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. நாளைக்கு வந்துடுங்க பேசிக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ அங்கே இருக்கிறதுனால தான் நாங்கள் அந்த வார்த்தை சொல்கிறாங்க. கண்டிப்பாக. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, சரி நம்பர் கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்த உடனே எங்களுக்கு ஃபோன் வருது, இங்கே வந்துட்டாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நானும் என் மனைவி 2 பேர் தான் போனோம். அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு வந்து 2 பேரையும் நிற்க வைக்கிறாங்க. பையனையும் அந்த பொண்ணையும் அவங்க அம்மா 3 பேர் நிற்கிறாங்க. அந்த பொம்பளையும் இருக்குதாங்க. சரி, சரளான்றோம். சரி. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து மகா தவறு, இது மாதிரி பண்ணிட்டீங்களே, இது சரியில்லையே. தாலி கட்டி வச்சிருக்காங்க, காலில் மெட்டி போட்டு வச்சிருக்காங்க அந்த குழந்தைக்கு. பையனை பார்த்த உடனே நீங்க கேட்கலையா? கேட்டனே, என்ன கேட்டீங்க? என்னடா இது மாதிரி பண்ணிட்டேன், நாங்கள் தேடுறோமே அப்படி செய்யறேன்னா, அவன் வந்து பதிலே பேசல. நீங்க கேட்ட விட மாட்டேன்றாங்க. என்னன்னா அந்த பொண்ணு ஓடி காலில் விழுது, நான் செத்து போயிடுவேன், என்னை விட்டு போனேன். நாங்க பேசிக்கிட்டே இருக்கிறோம், அந்த பெரியவங்களாண்ட பேசிக்கிறோம். உள்ள போன உடனே அவன் காலை பிடிக்குது, நாங்க அந்த ஓரத்துல நல்லா தெரியுது. எங்க எதிரவே உள்ள போய் அவன் காலை பிடிக்குது, என்ன விட்டு போயிடாத விட்டு போயிடாது. அவன் வந்து அப்படியே நிக்கிறான். என்ன பண்றது? பேச விடாதியே, உன்னை தூக்கி உள்ள வச்சிரும், உன்னை ஜெயில. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த பையனை ட்ராப் பண்ணிருக்கான்னு சொல்லுங்க. எமோஷனல் பிளாக்மெயில் பண்றாங்க மேம் அவனை. நீ இல்ல நான் செத்து போயிடுவேன். இவங்க 2 பேரும் எங்க சந்திச்சாங்க? இந்த நம்ம தெரு வழியா தான் இந்த பொண்ணை வந்து கூட்டிட்டு போவாங்க ஸ்கூலுக்கு. சரளா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்கு முன்னாடி தெரியாது. அவங்க சொல்ற விஷயம், குடும்பம் பண்ணிட்டான், ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு ஒரு யாரு சொன்னாங்க? அங்க இருக்கிற அவங்க சொந்தக்காரர் சொல்றாங்க, இந்த அம்மாவும் சொல்றாங்க, இந்த சரளான்றவங்களும் சொல்றாங்க. அவனை பார்த்த உடனே அவன் வந்து எங்க கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது கூட சொல்லாத அளவுக்கு மிரட்டி வச்சிருக்காங்க. சுத்தி நின்று அவங்க வந்து கல்யாணம் பண்றான்னு உடனே என்ன பண்ண கட்டுறா அப்படின்னா கட்டிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அவனை விசாரிச்சா ஒண்ணுமே தெரியல. இப்ப இடையில அவன் நம்ம சொல்றதை அவன் ஏத்துக்கிறான். நான் படிக்கிறேன்ப்பா அப்படின்னா. நான் என்ன சொன்னேன்னா, இல்லப்பா நீ வந்துரு, எல்லாம் வந்து சரி பண்ணிக்கலாம், நீங்கள் பிரித்து வைங்க, பிற்காலத்தில் பார்க்கலாம். 25 வயசு முடிட்டேன் என் பையனுக்கு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இதே நிலையில் இருந்தாங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் முன்னின்று நான் செஞ்சு கொடுக்குறேன், நான் ஏற்றுக்கிறேன், இப்படியெல்லாம் சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க? பெரியவங்க அவங்க எதையுமே ஏற்றுக்கிற நிலையில் அவங்க இல்லை. நீங்க சொன்னீங்க தொடர்ந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன வாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இதுக்கு மேலே இவங்க வந்து ஒத்து வர மாட்டாங்க, நம்ம இவ்வளோ தூரம் இறங்கி வந்து பேசுகிறோம், இது செட் ஆகாதுன்னு சொல்லி நாங்கள் நேராக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னோம். சரி, காவல்துறையில் போய் சொன்னோம். இந்த மாதிரி கணிப்புத்துறை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அவங்க போன உடனே கூட்டின்னு போனாங்க. 2 போலீஸ் அனுப்பிச்சாங்க கூட. அனுப்பிவிட்ட உடனே என்ன நான் மெயின் ரோட்டில் என்ன உள்ளே போய் கூட்டின்னு வந்தாங்க. 2 பேரையும் கூட்டின்னு வந்தாங்க. போகிற காரு ரிட்டர்ன் வருது. என்னன்னு கேட்டால் இன்ஸ்பெக்டர் வந்து பொண்ணை இறக்கி விட்டுட்டு பையனை மட்டும் கூட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எழுதி கூட்டுன்னு சொல்லி எங்கள் பையன் காணாத போயிட்டான், அது கணிப்புத்தூர்லேருந்து கண்டுபிடிச்சி கொண்டாந்தோம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட சொன்னாங்க. போட்டுட்டேன். உன் பையனை கூட்டு போடா அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த கல்யாணத்தை பற்றி எதுவுமே பேசலை. அதுக்கப்புறம் நான் கூட்டின்னு வந்து ஒரு 2 நாள் எங்கள் அண்ணன் பொண்ணு வீட்டில் கூட்டின்னு போயிட்டு தங்க வச்சேன். மாற்றம் வரணும் அப்படின்றதுக்காக. நீ செஞ்சு தவறுறா,
பேசினீங்களா? பேசுனேன். அந்த பொண்ணை பார்க்கலாம் தான் போனேன். அந்த பொண்ணு வந்து ஓன்னு அழுதுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல நான் அந்த பொண்ணை லவ் பண்ணிருக்கேன்னு சொன்னாரா? இல்ல என்கிட்ட சொல்லல. இவர் ஜஸ்ட் பார்க்கணும்னு போயிருக்காரு. பார்க்கலான்னு So, போனோமா இவங்க வற்புறுத்தி இவ வந்து கல்யாணம் அந்த பண்ணி பொண்ணு வச்சிருக்காங்க. தாலி. ரொம்ப இன்னொரு அழ விஷயம் ஆரம்பிச்சதும் அது குழந்தைன்னு நம்ம நினைக்கிறோம். அது யாரு கிட்டவனாலும் நல்லா சோசியலா பேசும், சோசியலா பழகும். இதெல்லாம் நாங்களே பார்த்துருக்கோம். நான் இல்ல சொன்னேன் அவன் என்ன பதில்ல என்ன சொன்னான்? அவனுடைய பதில வந்து சரியான பதில் வரல. நான் இதுதான் கேட்கறேன், சொல்றேன். நான் செய்யணும் செய்யல. படிடா, படிக்க வைக்கிறது எங்களுடைய கடமை. நீ தவறா போயிட்டேன்றதுக்காக நாங்கள் விட்டுற முடியாது. உன்னை ஒழுங்கு பண்ணி கொண்டு வர்றது எங்களுடைய கடமை. நாங்கள் பெற்றவங்க விட்டுட்டெல்லாம் பார்த்துன்னு இருக்க முடியாது. மற்றவங்க மாதிரி நான் கிடையாது. நீ தவறு செஞ்சுட்டா அதை கண்டிக்க வேண்டியது ஒழுங்கு பண்ண வேண்டியது என்னுடைய கடமை இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறத கேளு, நீ படி, பின்னாடி வந்து உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் போராடுறேன் அப்படின்னு எப்படி சொல்லி பேசுனீங்க? ரொம்ப இமோஷனலா பேசுனீங்க. இமோஷனலாக பேசுனேன், அழுதேன். அவன் காலில் விழுந்து கேட்குறேன், அப்படி அதுக்கு கேட்குறேன். என்ன சொன்னான் அவன்? எதுவுமே ரியாக்ஷன் சொல்லலை. சோ 6 மாசமா பையன் உங்க கூட தான் இருக்காரா? இல்லை மேம். என்னாச்சு? அதுக்கப்புறம் வந்து இவனை கூட்டின்னு போயிட்டு சொந்தக்கார வீட்டில், இவங்க சொந்தக்கார வீட்டில் ஆக்கூர் முக்கூட்டுன்னு அடுத்த கிராமத்தில் உள்ள அங்கே எங்கள் சொந்தக்காரர் இருக்காங்களேன்னு அங்கே குடும்பம் விட்டேன். இவன் இங்கே இருந்தால் பாதிக்கப்பட்டுருவான், இவன் கொஞ்சம் மனநிலை மாறட்டும், அதுக்கப்புறம் இவனை படிக்க வைக்கலான்ற எண்ணத்தில் நான் கூட்டின்னு போய் அங்கே விட்டேன். அங்கே கூட்டின்னு போயிட்டு முதல்ல வேளாங்கண்ணி கோயிலுக்கு போனேன். அங்கே ஒரு நாள் ரூம் எடுத்து தங்கணும் நாங்கள் 2 பேரும். அதுக்கப்புறம் நான் சர்ச்சில் கூட்டின்னு போயிட்டு பாவ மன்னிப்பு கொடுக்குற இடத்துக்கு போகலாண்டா, நீ செய்தது தவறு, இது மன்னிக்க சொல்லி நீ மன்னிப்பு கேளு, கூட்டின்னு வரேன். அவன் கன்ஃபெஷன் பாக்ஸ் போல. அதுக்கப்புறம் வந்து கூட்டின்னு வந்து அங்கே பக்கத்தில் தான் அந்த ஊர், அந்த கிராமத்துல விட்டீங்க? கிராமத்தில் போய் நானும் கூட இருக்கிறேன். சரி. கூடவே இருந்து அவனை பார்த்துக்கிறேன். அப்ப வீட்டுல தான் இருந்தான்? அங்கே தான் இருந்தான், வீட்டில் தான். போன்ல பேசுறது எதுவுமே கிடையாது. நான் இறந்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. அங்கேயே இருந்தேன். அதுக்கப்புறம் விவரத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கடமைகள் நிறைய இருக்குது, அங்கே போய் நான் சம்பாதிக்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், உன்னையும் பார்க்கணும், எல்லாரும் வேலையும் இருக்குது, நீ செஞ்ச தவறு வேறு அப்படின்னு சொல்லி. அடிச்சிங்களா சதீஷா? இல்லை, ஒரு அடி கூட அடிக்கல அவனை. இல்லை மேம், அடிக்கல மேம். எப்போ திரும்ப போனாரு? அதுக்கப்புறம் ஒரு 20-25 நாளைக்கு அப்புறம் இவன் அந்த இடத்துல இருந்து வேற ஊருக்கு ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட தான் இருக்காரா? அதுக்கப்புறம் வந்து போயிட்டு இவன் கால் பண்ணி சொல்லியிருக்கான். இப்போதான் கேட்கறேன். வானகிரின்ற ஒரு ஊர்ல இருந்திருக்கான். வானகிரின்ற ஊர்ல பக்கத்து கிராமம். நாங்க தேடுறோம். அதுக்கப்புறம் அந்த வீட்ல இருந்து எப்படி எஸ்கேப் பண்ணாரு? அது சின்ன கிராமம், அதனால வந்து கடல்கார ஓரம், அவன் கடல்கார ஓரத்துல நடந்து போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நான் இங்கிருந்து போயிட்டு வானகிரி போகலான்னு சொல்லிட்டு, அங்கே வானகிரியில் இருக்குது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க கிராமத்தில் போய் அங்கேருந்து அவரை கூட்டின்னு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். மறுபடியும் இந்த மாதிரி வந்து போயிட்டான், இவன் அங்கே எங்கேயும் இருக்க மாட்டான், மெட்ராஸ் தான் வந்துட்டு இருப்பான், இவங்க கூட வந்துன்றதுக்காக வந்திருக்கலாம், இங்கே வந்திருப்பான் அப்படின்னா இவன் இங்கே வரல, அங்கேயே தங்கிட்டு இருக்கான். அது எங்களுக்கு தெரியல. இதுக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லி அவங்க சரளாவை மென்ஷன் பண்ணி கொடுக்குறோம். அங்கே காவல் நிலையத்தில் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலை. உன் பையன் ஓடி 6 மாசத்துல 4 மாசம் அந்த பையன், நேத்து வரை அந்த பையன் அங்கதான் இருந்திருக்கான். 8 மாசமா அந்த பொண்ணு கூட தான் மேம் இருக்கேன் நான். சதீஷ், இது பாருப்பா, உங்க அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசல, ஒரு ஃப்ரெண்டா நான் உங்ககிட்ட கேட்குறேன். அப்பா அம்மா இங்க இருக்கிற விஷயத்த நம்ம மறந்துடுவோம், சரியா? அந்த பொண்ணு நீங்க லவ் பண்ணீங்களா? லவ் பண்ணேன் மேம். எப்போ சந்திச்சிங்க? எங்கள் வீட்டை கிராஸ் பண்ணி தான் அவங்க ஸ்கூலுக்கு போவாங்க. 13 வயசு பாப்பா. 13 வயசு இல்லை மேம். என்ன வயசு? 15 முடிஞ்சு 16 தொடங்குது மேம். 7th படிங்க மேம். 7th? இது சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷங்க. நான் பண்ண தப்பு தான். அந்த பொண்ணை பத்தி நம்ம விடுவோம், அந்த பொண்ணை பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம். எவ்வளவு மாசம் லவ் பண்ணீங்க? நாங்கள் ஒரு 6 மாதம் லவ் பண்ணோம் மேம். இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு எப்போ தெரிய வந்துச்சு? அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு நாள் வந்து நைட்டு அந்த பொண்ணுகிட்ட நான் பேசிட்டு இருந்தேன் மேம். அவங்க வீட்டு பக்கத்து தெருவில் அவங்க அம்மா வந்துட்டாங்க மேம். சரி. வந்து அவங்க அம்மா பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு என்னை அடிக்கிறதுக்கு கை நோக்கினாங்க. அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு. அவங்க பொண்ணை அடித்து வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டாங்க. அவங்க ஸ்ட்ரைட்டாக என்னென்ன வந்து நீ யாருன்னு கூட தெரியாது, ஒன்றும் உங்கள் அப்பாவை கூட்டணும் அவங்க வீட்டாண்ட, இல்லைனா அவங்க வீட்டாண்ட என்னை கூட்டின்னு உங்கள் அட்ரஸ் சொல்லி, இல்லைனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. 8:30 மணி இருக்கு மேம். அன் டைமில் என் பொண்ணாண்ட நீ ஏன்டா வந்து பேசுகிற அப்படின்னு கேட்டாங்க. நியாயமான கேள்விதான். அதுதான் நான் சொன்னேன், ஐயோ நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் பேசினேன், நான் லவ் பண்ணுறேன், நான் அவங்க ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டேன், நான் லவ் பண்ணுறேன், பேசுகிறேன், ஒரு 5 வருஷம் பொறுத்துங்க, எங்கள் அப்பாவோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சொன்னேன். அவங்க வந்து ஒத்துக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. நான் போலீஸுக்கு போகிறேன். ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரெஷர் போட ஆரம்பிச்சு. என்ன சொன்னாங்க? உங்கள் அப்பாவை கூட்டணும்ப்பா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு பயமாக இருக்குதுப்பா, ஏன்னா அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து அன் டைமில் நான் பேசினேன். நீங்கள் பேசுனது மட்டும்தான் ப்ராப்ளமா
இல்ல அது மீறி நீங்க போயிருக்கீங்களா? அதனாலதான் அவங்க அம்மா பயந்தாங்களா? அதுக்கு மீறி போனதுனால தான் மேம் அவங்க அம்மா பையன். அதுதான் நான் கேட்கறேன். அது எவ்வளவு பெரிய தப்பு? தப்பு தான் மேம். தப்பு ஏன் அந்த பண்ண தப்பு செஞ்சீங்க? ஏன்பா அந்த தப்பு செஞ்சீங்க? என் கூட ஃப்ரெண்ட்ஸுங்க அது மாதிரி என்ன இது மாதிரி யாரு பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ்? கூட இருக்காங்க மேம் அங்கே. அவங்க அட்வைஸ் கொடுத்தாங்களா? என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க? அவங்க வந்து எப்படி சொல்கிறது மேம், சில பல ஒரு இதுவில் என்னை தள்ளி என்ன தள்ளினா? இதுமாரி மேரேஜ் பண்ணிக்கிடா, இந்த வயசில் மேரேஜ் பண்ணி ஜாலியாகிடுறா அப்படி இப்படின்னு என்னை வந்து சுத்தமாக பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க மேம். அதனால் நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து நான் யோசிக்கிறதுன்னு தெரியாமல் நான் அந்த பொண்ணை கூட்டின்னு போயிட்டேன். நான் கூட்டின்னு போயிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். நான் ஃபோன் பண்ணி இதுமாரி உங்கள் பொண்ணு என்கிட்ட தான் இருக்குது, நான் தான் வச்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு அங்கே சோழவரம் செங்காலம்மன் கோயிலேருந்து 15 ரூபா கொடுத்து தாலி கயிறு வாங்கி போட்டேன் நான் கழுத்தில். எந்த கோவில்ல? செங்காலம்மன் கோயில். அது சின்ன கோயில். யார் சாட்சி? சாட்சியெல்லாம் இருக்கிறாங்க மேம். நாங்கள் 2 பேர் தான் மேம். சரி, இப்போ கல்யாணம் பண்ணிட்டீங்க, இப்போ என்னப்பா முடிவு? அதான் மேம் சொல்கிறேன், அந்த பொண்ணு விட்ட நான் வரமாட்டேன் மேம். என்ன நம்பி அந்த பொண்ணு வந்திருக்கு மேம், அதை விட்டு நான் வரமாட்டேன் மேம். சரி, அந்த பொண்ணோட அம்மா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், சரியா? நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. என்னம்மா பேரு? என் பேர் சரளா மேடம். உங்க வீட்டுல யார் யார் இருக்காங்க? நானும் என் பொண்ணு எங்கள் பையன் எங்கள் வீட்டுக்காரன்னு சொன்னேன். வீட்டுக்காரர் இல்லையா? என்னாச்சு? இறந்துட்டாரு. So, நீங்க தான் ஃபேமிலியை பாத்துக்கிறீங்க. நான் தான் மேடம் எல்லாத்தையுமே அவர் இறந்தப்போ பசங்களுக்கு என்னம்மா வயசு? பொண்ணுக்கு 2 வயசு மேடம், பையனுக்கு 1 வயசு ஆகும். 11 மாதம் குழந்தை. 11 வயசு. ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டமா காப்பாற்றின மேடம். நான் என்ன வெளியே கூட சொல்ல முடியல மேடம். நான் அப்படி யார் இருந்தாங்க உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு? யார் இருந்தாங்க? எங்களுக்கு சப்போர்ட் யாருமே இல்லை மேடம். ஸோ நீங்க தான் வேலை பண்ணி பசங்களை படிக்க வச்சிருக்கீங்க. மேடம் ஸோ ஒரு பொண்ணு ஒரு பையன். ஒரு பையன். பொண்ணு பேர் என்னம்மா? மோனிகா மேடம். நீங்க தான் பொண்ணை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவீங்களா? திருப்பி பொண்ணை நீங்க தான் கூட்டிட்டு வருவீங்களா? நான் அப்படிலாம் தான் மேடம் வளர்த்தேன் நான். சரி, என்னாச்சுமா அதுக்கப்புறம்? அதுக்கப்புறமா இந்த பொண்ணு வந்து அந்த பையன் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கு மேடம் ஸ்கூல். இவங்களுக்கு அப்படியே போயின்னு இருக்கும்போது பேச்சு வார்த்தை ஆகிட்டு இருக்குது பொழுது மேடம். எனக்கு இதெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறமா தான் மேடம் இந்த பையன். நீங்க எப்போ பார்த்தீங்க? அதுக்கப்புறம் நடுவில் ஒரு டைம் பார்த்தேன் எங்க மேடம். பார்த்தீங்க? ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கேன். 2 பேரும் பேசியிருந்தாங்க. அதான் ஒரு யதார்த்தமா பேசுன மாதிரி பொண்ணை பேசி கண்டிச்சிங்களா? கண்டிச்சேன் மேடம். என்ன சொன்னீங்க கூட்டு பொண்ணுகிட்ட? வச்சு 2 பேருமே கண்டிஷன் பண்ணி. என்ன வயசு அப்போ பொண்ணுக்கு? சின்ன வயசுல. அதான் மேடம் நான் கூப்பிட்டு வச்சு திட்டம் பண்ணி திட்டு அடிச்சு செம்மடி. யார் அடிச்சீங்க பொண்ணை? பொண்ணை அந்த ஊருக்கே தெரியும் மேடம். நான் ரொம்ப அடிப்பேன் மேடம். நான் அவ்வளோ கண்டிஷன் பண்ணிலாம் நான் வச்சுருந்தேன் மேடம். சரி கூட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கினாங்க மேடம். சரி நான் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணாங்களா? கூட்டின்னு போய் அவங்க கல்யாணம் பண்ணிக்கினாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது? எனக்கு தெரியாது மேடம் இந்த விஷயம். எனக்கு அது எப்போ இவங்க 2 பேரும் போய் கல்யாணம் அதான் பண்ணாங்க? மேடம் ஸ்கூல் லீவ் டைம் மேடம். அது நீங்க கண்டிச்ச பிறகு இவங்க சந்திச்சாங்களா? மறுபடியும் தான் மேடம் பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. எனக்கு தெரியாது மேடம். நான் காலையில் 5 மணி டைம் ஒரு டைம் போயிடுவேன், கோயம்பேடு மார்க்கெட்டு போயிடுவேன். அதோட நைட்டு 10 9:30 மணிக்கு தான் மேடம் கையில் கவர் எடுத்துக்கிட்டு நான் வருவேன். அந்த ஊரில் எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு நம்பிக்கை, பொண்ணு தப்பு செய்ய மாட்டான்னு சொல்லி என்ற ஒரு நம்பிக்கையில தான் மேடம் நான் இருந்தேன். இவங்க காதலிக்கும் போது எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்துச்சு மோனிகா? மோனிகா வந்து இப்போ படிக்கணும்னு பார்த்தா 10வது படிக்கணும் மேடம். அந்த பொண்ணு இந்த மாதிரி நான் இல்லாத வீடு விட காலி பண்ணி படிப்பு வேஸ்ட்டாக போயிடுச்சு மேடம். அது எப்போ போனாங்க, எப்படி போனாங்க, எங்க போய் கல்யாணம் பண்ண? 6ஆம் மாதம் 12ஆம் தேதி 10ஆம் தேதி போயிட்டாங்க மேடம். எங்க போனாங்க? கல்யாணம் ஓடிட்டுன்னு போயிட்டாங்க பொழுது. நீங்க வேலைக்கு போயிருந்தீங்க? நான் போயிட்டு இருந்தேன் நான். சரி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தீங்க? அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு தான் வீட்டில் இல்லை. அன்னைக்கு ஃபுல்லாகவே இல்லை. ரெடில்ஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் போயிட்டு தேடி. கல்யாணம் ஆகி எவ்வளோ நாளைக்கு? அன்னைக்கே என்ன பண்ணேன், அன்னைக்கு நைட்டு நான் போயிட்டேன். இவங்க நான் ஒரு 6 மணி இருக்கும் எனக்கு ஃபோன் பண்ணும்போது. சரி. அதுக்கப்புறமா நான் போயிட்டேன் மேடம். அன்னைக்கு நைட்டு பக்கத்தில் தானே வீடுன்ட்டு நான் போயிட்டேன். சரி. இவங்க 7 நாள் கழிச்சு 6ஆம் தேதி இவங்க போனது. 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி தான் இவருக்கு தெரியும் அவங்க அப்பாவுக்கு. ஸோ இந்த விஷயம் நீங்க ஏன் அவங்க அப்பா கிட்ட சொல்லல? இல்லை நான் போய் சொன்னேன் மேடம். நான் போய் சொன்னேன். உடனே சொன்னீங்களா? உடனே போய் சொன்னேன் நான். மோனிகா ஃபோன் பண்ண உடனே நீங்க போய் நான் போய் அவர்கிட்ட சொன்னேன். அவரு வந்து எங்க மேல அப்படியே திருப்பிட்டாரு மேடம். அவரு என்ன சொன்னார்? அவரு வந்து எப்படி சொல்றது, நாங்க தான் கூட்டு போய் கல்யாணம். ஜான் பீட்டர் மேடம் அவங்க வந்து சொன்னாங்களா அவங்க கிட்ட? இல்லை மேடம், அவங்க போய் சொல்கிறாங்க மேடம். சொல்லலை, அவங்க சொல்லலை. அவங்க சொல்லல. நாங்கள் நேரில் வரணுமா மேடம்? போனோம். பாத்தீங்களாமா? நாங்கள் அவங்க என்னென்னமோ சொல்றாங்க மேடம். அவங்க என்ன சொல்கிறோம்? நாங்கள் எப்படி சொல்றது, அவங்களுக்கு வந்து இப்ப எங்க பொண்ணு கூட வாழ வைக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை அவங்க மேடம். அப்படி சொல்ல. அப்பத்துல இருந்து அவங்க இப்படிதான் மேடம் பாருங்க, பண்ணாங்க. 14 வயசுங்க. இப்ப அவளுக்கு உங்களுக்கு 16 விருப்பம் இருக்கா என்ன?
எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை வேணும்னு சொல்லிட்டு தானே மேடம் நான் இப்படி பண்ணேன். என் பொண்ணு வாழ்க்கை எனக்கு வேணும் மேடம். அது கெட்டு போயிட்டா வேற யாரை ஒரு கட்டிக்க நிமிஷங்க, முடியாது அந்த பையன் 19 வயசு, அவன் படிச்சு ஒரு நல்ல வேலை கிடைச்சாதான் உங்க பொண்ணை காப்பாற்ற முடியும். எந்த நம்பிக்கையில ஒரு பொண்ணை எதுவுமே இல்லை அவன் அந்த பையன் கையில அவன் எப்படி காப்பாற்ற போறான்? இன்னைக்கு படிச்சவங்களுக்கே வேலை கிடைக்காம சுத்திட்டு இருக்காங்க. 19 வயசு, அவன் படிச்சு ஒரு நல்ல வேலை கிடைச்ச பிறகுதான் இப்ப இவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். இல்ல ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இவங்க நடக்கணும்னா இது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க தனியா ஒரு சிங்கிள் பேரண்டா 2 பசங்களை நீங்க வளர்த்திருக்கீங்க. அந்த கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தெரியும் மேடம். சோ இன்னைக்கு உங்க பொண்ணு அதே தவறுதான் செஞ்சிருக்கு. என்ன லவ் பண்றது, காதலிக்கிறது, கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை. சேர்ந்து வாழணும். சேர்ந்து வாழறதுக்கு காசு வேணும். காசு வேணும்னா படிக்கணும். படிச்சு நல்ல வேலைக்கு வரணும். அவருக்கு அதெல்லாம் இப்ப பிரச்சனை இல்லை மேடம். அவர் வந்து ப்ரெஸ்டீஜ் பாக்குறாரு மேடம். எங்க வீட்டு பொண்ணை கட்டிக்கிட்டு அவருக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு யாரு மேடம். பிரஸ்டீஜ் அந்த பாக்குறாங்க? அண்ணன் வந்து எங்களை ரொம்ப பாடா ஜான் பீட்டர். படுத்துறாரு மேடம். சொல்லுங்க அந்த மேடம். அண்ணன் நீங்க என்ன பிரஸ்டீஜ் பாக்குறீங்களா? பிரஸ்டேஜ் பார்க்கறதுக்கு வேணா கோடீஸ்வரனா இல்லை லட்சாதிபதியா சரி, மேடம்? மிஸ்டர் ஜான் பீட்டர் உள்ள வாங்க. சொல்லுங்க. அவருக்கு இப்ப பிரச்சனை பூரா எங்க பொண்ணை கூட உங்க பையன் வாழக்கூடாது மேடம். அவர் அதுதான் அவருடைய ஏமே. அவர் என்ன சொன்னாரு? 25 வயசு வேற நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொன்னாரா? இது சொன்னாரா இல்லையா? அந்த நடுவுல அப்படிலாம் சொன்னாரு மேடம். அவரு சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறமா இன்னொரு வார்த்தை சொன்னாரு மேடம். அதுக்கு நடுவுல என்ன நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு நாங்க கிடையாது. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு வேளை அந்த பையனோட மனசு மாறிட்டு அதே மாதிரி உங்க பொண்ணோட மனசு மாறலாம். இப்ப நீங்க பயப்படுறது அதனாலதான். எங்கேயாவது அவன் மனசு மாறி இவன் மனசு மாறி. இந்த அம்மா பஸ் ஸ்டாண்டில் உட்கார வச்சு ஃபோன் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? எனக்கு தகவல் கொடுத்ததா சொல்றாங்களே, அப்பட்டமான பொய். எனக்கு அப்ப தகவல் கொடுத்தியா? நம்பர்லாம் தெரியாது. நான் இல்ல, உங்க நீ நம்பர் தகவல் எனக்கு கொடுத்தியா தெரியாது. இல்லையா? நீங்க போய் சொன்னீங்க, அவர் குறை சொல்லுவாங்க. சொல்ல விரும்பல. இப்ப இல்ல, குறை இல்ல. இப்ப நம்ம முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்கள வந்து நம்ம அவங்க வாழ்க்கை, ஒழுங்கு அவங்க ஃபியூச்சர், அத பத்தி மட்டும் நம்ம பேசுவோம். அவர் என்ன சொல்லாரு, அவங்க போய் சொன்னாங்களா, இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல. ஏன்னா பாதிக்கப்பட்டது உங்க பசங்க வாழ்க்கை. நீங்க என்னமா சொல்றீங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல மேடம். எனக்கு பொண்ணு ரொம்ப முக்கியம் மேடம். அந்த எல்லாருக்கும் பொண்ணு தான். வாழ்க்கை உங்களுக்கும் பையன் உங்களுக்கு முக்கியம். என் புள்ள முக்கியம் இல்லையா? நான் இப்போ எங்க பொண்ணை இட்டுன்னு போயிட்டு நான் எங்க ஒண்ணுமே பண்ண முடியாது மேடம். நான் எங்கேயும் எடுத்துன்னு போய் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க ஆளே இல்லை மேடம். எனக்கு யாருமே அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் எப்படி ஏங்க, இருக்கிறேன்னு ஏங்க, ஒரு அவங்கள நிமிஷம் பத்தி எதுவுமே தெரியாது மேடம். ஒரு நிமிஷம். இல்லை மேடம். சதீஷை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு உங்க கூட தானே இருந்துச்சு. என் கூட தான் இப்ப எப்படிமா அப்படி கையை இது பண்ண சொல்றீங்க? எனக்கு யாருமே இல்ல, இந்த பொண்ணை கொண்டு நான் எங்க போவேன்னு சொல்லி உண்மையாலுமே அதுதான் மேடம். இவங்க இந்த அடிக்க அண்ணன் வைங்க. இவரு ரொம்ப எங்க ஊர்ல எல்லாருக்கிட்டையும் அசிங்கம் பத்தி ஊரா என்னை தேடி எங்க என்ன பொண்ணை பண்ணாரு? தேடி என்னென்னமோ பண்ணி நாங்க என்ன வீடு பண்ணாரு? எங்க வீடு சொந்தக்காரங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் போய் என்னை கேட்டு எங்க பொண்ணுங்களாம் கேட்டு அந்த வீட்டு எங்க சொந்தக்காரங்க யாருமே என்ன சேர்க்கறது இல்லை மேடம். இப்போ இந்த மாதிரி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமியார் எங்க வீட்டுக்கு முதல்ல சொந்தக்காரங்கிட்ட நாங்க அசிங்கப்படலாம். முதல் தடவை அவங்க பையனை சந்திச்சது உங்க சொந்தக்கார வீட்டு தானே? ஆமா மேடம். அப்ப சப்போர்ட் தானே பண்ணாங்க? உங்க சொந்தக்காரங்க உங்களை சப்போர்ட் தானே பண்ணாங்க? பையனும் பொண்ணும் நீங்களும் உங்க சொந்தக்கார வீட்டுல தானே இருந்தீங்க. ஆமா மேடம். அப்போ எப்படி நீங்க சொல்றீங்க அவங்க உங்களை சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லி? அது இவரு பண்ண பிரச்சனைனாலதான் இவங்க மேடம் நீ நேரம் எங்க கிட்ட கூட்டிட்டு வந்தா நாங்க ஏன் மேம் நான் தேட சொல்றேன், போறோம்? என்னம்மா பிரச்சனை? அவங்க பையன் ஒரு பிரச்சனை வந்து சமாதானமா தான் மேடம் இப்ப பேசுறாரு. நீங்க உங்க அவருக்கு ஏத்த மாதிரி பொண்ணுக்காக தான் நானும் போராடுறீங்களே. பொண்ணு வாழ்க்கை மாதிரி தான்மா ஒரு பையனோட வாழ்க்கையும். எல்லா அப்பா அம்மா நான் ஆசைப்படுறாங்க. எப்பவுமே நான் ஆரம்பத்துல இருந்தே கூட அவர் தான் மேடம் சொன்னேன். நான் உங்க அப்பா படிக்க சொல்றாருப்பா நீ போய் படி. ஒரு நிமிஷமா அவர் போன் பண்ணாருன்னா இப்ப நீங்க சொல்றீங்களே எனக்கு என்ன செய்யணும் பொண்ணை வச்சு எனக்கு தெரியாதுன்னு சொல்றீங்களே. 6 மாசம் அந்த பையன் உங்க கூட தானே இருந்தான். ஆமா மேடம். இவங்க ஊர்ல தான் மேடம் நாங்க இருந்தோம். எதுக்காக அப்படி வச்சிருந்தீங்க? அவர் தான் பாருங்கம்மா, உங்க கடமை நீங்க செஞ்சீங்களா? நீங்க போய் அவங்க கிட்ட இது மாதிரி இப்படி சார் இப்படி நடந்திருக்கு சார். நான் எத்தனை வாட்டி சொன்னேன் மேடம். நானு அவர் எப்ப போன் சொன்ன? பண்ணி சொல்றேன். நானு எப்ப சொன்ன? இவர் ஒரு வாட்டி போன் பண்ணாருன்னா கூட நான் கடையில இருந்து ரொம்ப இல்ல தூரம் மேம், வரணும் நான் என்ன மேடம். நானு கேக்குறேன்னா, நான் சரி, இப்ப அவர் அட்வைஸ் பண்ணார்ல பொண்ணும் பையன்ட்டும் என்ன சொன்னாரு? நீங்க படிச்சு 4 வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்ச பிறகு நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு. அப்படிலாம் சொல்லிட்டு வந்துட்டு தான் மேடம் அவரு ரொம்ப என்னவோ சரி, பண்ணிட்டாரு மேடம். அவரு எனக்கு இப்ப நம்ம அவர் சொன்னதை விட்டுடலாம். பையன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு நம்பிக்கை இருக்குது மேடம். வெயிட் பண்ணிருக்கலாம்லம்மா. நான் சொன்னேன் மேடம். நான் பொறுமையா இரு. நான் நிறைய சொல்லிட்டு தான் நான் கடைக்கு போயிட்டதுனால தான் மேடம் இது என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒரு தெரியல பொண்ணு மேடம். 14 வயசுல வீட்டை விட்டு கிளம்பி
கல்யாணம் பண்ணிக்கிறது. ஆனா நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அதுதான் மேடம் நான் இவர் ஒத்துக்கினாரு. அதுக்கப்புறம் நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி ஸ்டேஷனுக்குலாம் போனோம் அப்படின்ட்டு தான் என்ன மேடம் ஒத்துக்கணும் விட்டுட்டேன். ஃபோன் பண்ணுவாங்க, ஒத்துக்கிட்டாரு? பேசுவாரு, அவங்க அப்பா கிட்ட ஒரு பேசுவாரு, நிமிஷம். ஃபோன் எல்லாம் வாங்கி சொன்னாரு. கொடுத்துருக்காரு அவர் மேடம். ஒத்துக்கல. அவர் என்ன சொல்லிருக்காரு? இல்ல மேடம் அப்படி சொல்லல மேடம். phone எல்லாம் இவரு எதுவுமே இவர் வந்து பேசினார் மேடம். என்னம்மா? என்ன பேசுற சொல்லு, அதெல்லாம் சொல்லு. என்னம்மா இப்பதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். அவர் வந்து உங்ககிட்ட பேசினாரா? பையனே பொண்ணை பிரிச்சு வைங்க. அந்த பையனுக்கு 25 வயசாகி அந்த பையனும் பொண்ணும் அப்போ சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாரான்னு கேட்டேன். ஆமான்னு நீங்க சொன்னீங்க. ஆமா அது உண்மைதான் மேடம். பிரிஞ்சுட்டாங்க மேடம். பிரிஞ்சு தனியா இவங்க கூட்டிட்டு போய் நாகப்பட்டினத்தை விட்டு வச்சிருந்தாங்க இவங்க சொந்தக்கார வீட்டுல. அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் அவங்க பையன் தான் வந்து உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்தாருன்னு சொல்ல வர்றீங்களா? அப்படிதான் இப்ப நடந்தது. அவர் அங்கிருந்து தான் தப்பிச்சு வந்துட்டாரு பொழுது. வந்துட்டு தான் எங்க பொண்ணை வந்து கூட்டின்னு போயிட்டாப்புல. இதுதான் தெரியும். உங்களுக்கு சொல்லணும்ல மேம். ஐயோ நான் சொன்னேன் மேடம். யாருக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன். எதுவுமே பொய் வந்து உண்மையாயிடாது. அப்புறமா இவரு எனக்கு ஃபோன் பண்ணி என் நம்பர் இவருக்கு தெரியும். இவருக்கு நான் ஒரு டைம் கூட இது வரைக்கும் ஃபோனே போட்டது இல்லை மேடம். அவர் தான் எப்பப்போ எங்களுக்கு ஃபோன் போடுவா, அவங்க பொண்டாட்டி எனக்கு நம்பருக்கு போடுவாங்க. அப்படி இருந்தால் அந்த நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணிக்கிறாங்க. என்ன நான் சொன்னால் 2 பேருமே என்கிட்ட பேச மாட்டாங்க. நான் வீட்டாண்ட போய் சொல்லுவேன், இந்த மாதிரி உங்கள் அப்பா பண்ணுறாருப்பான்னு சொல்ல உடனே போட்டு கொடுப்பேன். இப்போ உங்க பயம் என்னம்மா சரலா? இவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, குடும்பம் நடத்திட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ஆமா மேடம். அதுக்கு யாரு மேம் காரணம்? ஊருக்கே தெரியும் மேடம். எல்லாருக்குமே தெரிஞ்சு போய் இவங்க ஊர்ல தான் மேடம் நான் என்ன சொல்றேன், இதுக்கு யார் காரணம்? அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போன் பண்ணாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அன்னைக்கு நான் வந்தேன் மேடம் இவங்க வீட்டுக்கு. வந்து இவர் நம்பர் எனக்கு தெரியாது. வீடு கேட்டு பூட்டி இருந்தது. இதெல்லாம் போய் மேல போய் அடுக்க கன்சீவா இருக்கா? ஆமா மேடம். எவ்வளவு மாசம்? 4 தொடங்கிடுச்சு மேடம். 3 முடிஞ்சு 4 தொடங்கி இருக்குது. 1.5 வாரத்துக்கு முன்னாடி அபார்ஷன் ஆயிடுச்சு. இப்பதான் சொன்னேன் பையன். சொல்லுங்க மேடம். தெரியல மேடம். இப்போ நான் கடையிலேயே கிடக்குற மேடம். இவங்களுக்கு நல்லா நான் நைட்ல வருவேன். ஒரே நிமிஷம் நான் சொல்றேன், நீங்க என்ன வேணா வேலை செய்யணுமா? ஆனா பொண்ணோட வாழ்க்கை அது மீறி வேறு எதுவும் இல்ல. ஒத்துக்குனாங்கன்றதுனால தான் மேடம் நான் உண்மையிலே நான் அசால்ட்டா இருந்தேன். உங்க கடமை உங்க பொண்ணுக்காக நான் சொல்றேன். சொல்லுங்க. அவங்கள விட்டுடுங்க. அவங்க இல்ல. நீங்க உங்க கடமையை செஞ்சீங்களா? செய்யலையே. நீங்களும் அதே கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க. அட்லீஸ்ட் அதுக்கப்புறம் உங்க பொண்ணுகிட்ட அட்வைஸ் பண்ணிருக்கலாம்ல? நான் நிறைய அட்வைஸ் பண்ணேன் மேடம். நான் நிறைய அட்வைஸ் பண்ணி அவரு தான் ஒத்துக்கினாரம்மா. எங்க மாமா தான் அப்படிதான் மேடம். 4 மாசம் கன்சீவா இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. வாங்க சதீஷ். அப்பா அம்மா பக்கத்துல போய் உட்காருவேன்னு நினைச்சேன்ப்பா. இல்லைங்க, இடம் இருக்கு, அதனால இங்க தான் மேம் ஃபர்ஸ்ட் வந்தோம். அப்பா அம்மாவே முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறப்போ அப்புறம் இங்க பிறந்து வளர்ந்து இடம் இல்லைன்னு சொல்றியப்பா. மடியில இடம் இருக்குது. சரி சரி. பொண்ணு கன்சீவா இருக்கா? கன்சீவா இருந்தது மேம். அதுக்கப்புறம் நான் கேட்கும் போது அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு யாரு சொன்னா? என் ஒய்ஃப் தான் மேம் சொல்லிச்சு அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு. அவங்க வைஃபா? என் ஒய்ஃப் தான் மேம் என்னென்ன சொல்லிச்சு. சரி உங்க வைஃப் அதே வச்சுப்போம். அவங்க சொன்னாங்க 4 மாசம் கன்சீவா இருக்கான்னு. ஆமா மேம். எனக்கு அதாவது இது மாசமா தான் இருக்குதுன்னு சொல்லி மாசமா இருந்தேன். யார் உண்மை சொல்றேன்? இல்லை மேம் மாசமா இருந்தது உண்மைதான் மேம். இப்போ அவங்க எனக்கு நான் 1 மாசமா ஒரு 2 வாரமா வரல மேம். நான் வீட்டு பக்கமே வரது இல்லை மேம். அப்புறமா இவர் வேற வேலை கொடுக்குறேன் தான். ஒரே நிமிஷம் இருக்கிறாரு. சரலா ஒரு நிமிஷம். நான் சொல்லுங்க. அவங்க எல்லாரும் நான் பத்தி பேசல. ஒரு அம்மாவை ஒரு தாயா நான் உங்ககிட்ட கேட்கறேன். என் பொண்ணு கன்சீவ் ஆன விஷயம் எனக்கு தெரியாது. இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஏன் நான் காலையில நான் வேலைக்கு போறேன். நான் சொல்றேன், ஒரு அம்மா இவ்வளோ பிஸியா இருந்தாலும் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு பொண்ணு கன்சீவ் ஆயிருக்கான்னா அட்லீஸ்ட் ஒரு மணி நேரத்தில் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நீங்கள் சொல்கிறது ஃபஸ்ட்டு என் பொண்ணு கன்சீவாக இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அபார்ஷன் ஆனது அப்படி எந்த விஷயம் இல்லைன்னு எனக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்குன்னு சொல்லி மாற்றி பேசல மேடம். பயப்படாதீங்க. மனசுல என்னதுன்னா உண்மையே என்னதுன்னு கரெக்டா சொல்லுங்க. நான் உண்மையே இதுதான் மேடம். எனக்கு வந்து 2 வாரமா நான் வீட்டு பக்கமே போல மேடம். ஒரு சின்ன வீட்டு பக்கம் போக வேணாமா? நான் ஃபோன் கூட பண்றது இல்ல மேடம். நான் எங்க எப்படி ஒருப்பட்ட ஒரு தாய் நீங்க? அதுதான் இந்த பிரச்சனைனால மொபைல் வந்து மொபைல் சர்வீஸ் பண்ண கடையில கொடுத்துருக்கேன் மேம். நான் தண்ணியில போட்டாப்பல அங்க வீட்டாண்ட பக்கத்துல மீன் பிடிக்க போய் அந்த மொபைல் யாருதுன்னு கேளுங்க மேடம். முதல்ல இவர்தான் மேடம் வாங்கி கொடுத்தாரு. நான் என்ன சொல்றேன்னா, நான் பேசுறதுக்காக அங்கே போயிட்டு கொடுத்துட்டு வரேன். நீ பேச்சு மூலியமானா எனக்கு வந்து குரலை எனக்கு கேட்கணும் போல இருக்குப்பா. நாங்கள் பேசுகிறப்ப நீ ஃபோன் அட்டன் பண்ணி ஒரு நாள் சுவிட்ச் போய் தங்கியே இருக்கேன் மேம். நான் ஒரு அமுச்சு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னாரு. நான் உடனே அமுச்சு விட்டேன் மேடம். நான் போய் தங்கியே இருக்கேன் மேம். படிக்க வைக்கிறதுக்காக வர சொன்னேன் மேம். இந்த மாதிரி இப்போ எக்ஸாம் வருதுரா,
கொஞ்சம் எக்ஸாம் ப்ளஸ் டூ மட்டும் எக்ஸாம் எழுதுறா வருது. செய்டான்னு நான் சொல்றதுக்காக டீச்சர் கிட்ட போய் பேசிட்டு இப்போ வந்து 4 மாவட்டத்துக்கு ஃப்ரீயாக பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். நீ கொஞ்சம் போல படித்தாலும் நல்லா படிக்கிற ஆளு, நீ வா அப்படின்னு சொல்லி சொன்னோம். சொன்னாரா? வீட்டில் வச்சு சொன்னோம். சொன்னாரு. அவங்க அக்கா வீட்டில் வச்சு சொன்னோம். என்ன சொன்னா, நான் படிக்கிறேன்பான்னு சொன்னான். அவங்க வீட்டுக்கு போய் ஒரு நைட்டு தங்க வச்ச மேடம். ஒரு நிமிஷம் இல்ல, இல்ல. அக்கா வீட்டுல. ஒரே ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேம். அவர் சொல்ற விஷயம் கொஞ்சம் தெளிவா கேளுங்க. சரிங்க மேம். அவர் என்ன சொன்னாருன்னா +2 அது கிளியர் பண்ணுப்பா, அதுக்கான எல்லா வசதியும் அவர் செஞ்சு வச்சிருக்காரு. அவர் ஓகேன்னு சொல்லியிருக்காரு சதீஷ். நான் ஓகேன்னு சொல்லிட்டு திருப்பி வேணான்னு சொல்லிட்டேன் மேம். நான் ஏன் வேணாம்னு எனக்கு படிக்க சொன்னீங்க? இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன் மேம். இவங்க இப்போ தான் உங்க இன்ட்ரெஸ்ட் என்ன? சொல்லிருக்காங்க. பொண்ணு மட்டும் தானா? என் வாழ்க்கை மேம். என்ன வாழ்க்கைன்னு கேக்குறேன். என்ன வாழ்க்கை சதீஷ்? என் வாழ்க்கையை நான் சூஸ் வேலை இல்லாம ஒரு பொண்ணு கன்சீவா இருக்காங்க. உண்மையான காதல் என்னன்னு நான் சொல்லட்டுமா? மேம். எனக்கு ஏன் மேம் வேலை இல்லை? என்ன வேலை இருக்கு? என் டிசி குத்தாருனா நான் வேலை கேட்டு நான் போய் என் வேலை நான் யார் பார்க்கறேன் விட்டு- மேம். படிச்சவங்களுக்கே வேலை இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. ரொம்ப சிம்பிள். முடிச்சிடுவேன். என்ன சொல்றீங்க? வழி உலகத்தை போய் பாருங்க, அப்போ தெரியும். என்ன பேசுறீங்க? எந்த படிக்க தைரியத்தை போனா இவங்க பேசுறீங்க? தான் சொல்லிருக்காங்க. இவங்க தான் என்ன சொல்லிருக்காங்க. தைரியம்? கல்யாணம் ஆகி நான் படிக்க போனா நீ அப்படி நான் சொல்லல. சொல்லல. நீங்க ரெண்டு பேருமே இன்னும் செட்டில் ஆகல. அதுக்குள்ள ஒரு குழந்தை வேற. என்ன சொல்றீங்க சதீஷ்? கொடுப்பேன் நான். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நான் நீங்க உலகம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன? போன் எடுத்து வந்து கொடுப்பேன். நான் அந்த ஊர்ல இருக்கும்போது என் புள்ளைய காட்டுன்னு போறதுக்கு நீ யாரு? நான் அப்படிலாம் செய்யவே வேற இல்லை. எப்படி நான் உங்க இல்ல? பையன் கிட்ட யாரை கேட்டு கூட்டு போய் தாலி கட்டல நீ? நான் அப்படிலாம் செய்யவே இல்லை. நான் செய்யல. இப்ப யார் உங்களுக்கு செய்யுது? தெரியும். உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. என்ன மனசாட்சி சொல்றது? நான் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க ஒரு ஃபோன் பண்ணி அந்த நிமிஷமே இவங்க பண்ணா கூட எத்தனை ஓடுவேன். நான் ஆட்டோ பிடிச்சி கூட எத்தனை கொடுத்துட்டு பேசுப்பா, உங்க அப்பா பேசுறாரு பருப்பான்னு சொல்லி கொடுப்பேன். நான் நீங்க எதை மனசுல வச்சு பழி வாங்கிட்டீங்கன்னா அது ஏன்னா முன்னுவிரோதம் உனக்கு எனக்கு முன்னுவிரோதம். நீ என்ன வந்து பரம்பரை விரோதிங்க. எங்க நீ யாரு எனக்கு தெரியுமா? கனவு உட்கார்ந்துங்கிற இந்த பொம்பளை நாங்க எவ்வளவு கனவு கொண்டோம். என் பிள்ளை எப்படியெல்லாம் கொண்டு வரணும், எப்படியெல்லாம் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இல்ல மேம். நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னான்னு சொல்லி இந்த மாதிரி செஞ்சான்னு சொல்றானே. எந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன்? நான் இதுக்கு மேல வந்து எஸ்பி ஆபீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். சும்மா விட போறது இல்ல. இந்த பொம்பளை பேர்ல மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் நான். கண்டிப்பா விட மாட்டேன். இந்த பொம்பளை பண்ண தப்பு எவ்வளவு பாதிப்பாயிடுச்சு எனக்கு. இவங்க மேல தப்பு இல்லை, நான் தான் தப்பு பண்ணேன். அப்ப உன் மேல கொடுக்குறேன். ஏன் ஹைப்பரா இல்ல கொஞ்சம் இல்ல மேம், என்னோட கனவெல்லாம் வீணா போச்சு. புரியுது எனக்கு. நாங்க இவங்களுக்கு நிறைய புரிய புரியுது. இல்ல மேம், நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். பிள்ளைங்க படிக்கட்டும், கொஞ்சம் நேரம் படிப்பு அமைதியா வீணா போக கூடாது. எல்லாரும் கொஞ்சம் அப்படி நீ அமைதியா எவ்வளவு வந்து பொறுமையா சொல்ற மாதிரி அவங்க சொந்தக்கார வீட்டுல போயிட்டு பீட்டர் ரொம்ப தெளிவா பேசுனீங்க இவ்வளவு நேரம். புரியுது எனக்கு, உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது. ஒரு 5 நிமிஷம் எனக்கு கொடுங்க, நான் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு வரேன். சரியா? சதீஷ் எங்கம்மா சந்திச்சீங்க? ஸ்கூல்ல. என்ன வயசு? 16 வயசு ஆகுது. சரி, நீங்க 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணீங்க. ஏன் கல்யாணம் பண்ணீங்க? லவ் பண்ண மேடம், பார்த்தேன். ஸ்கூலில் தான் பார்த்தேன். ஸ்கூலில் பார்த்துட்டு லவ் பண்ணி நான் வேணான்னு தான் சொன்னேன். ஸ்கூலில் பார்த்துட்டு லவ் பண்ணி இட்டுன்னு வந்துட்டார் என்ன. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் அப்பா உங்களை விட்டு போகும்போது உனக்கு 2 வயசு. எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க உங்கள் அம்மா. எந்த நிலமையில் உங்களை படிக்க வச்சுருக்காங்க. காலையில் 5 மணிக்கு போனால் நைட்டுக்கு வரும்போது 9:30 மணி. ஏன்? நீங்கள் சந்தோஷமாக நல்லா வாழணும்னு சொல்லி தான். முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு உங்களை படிக்க வச்சுருக்காங்க. ஏன்னா நாளைக்கு நீங்கள் படித்து ஒரு நல்ல வேலை கிடைச்ச பிறகு கொஞ்சமாவது வீட்டு கஷ்டம் கம்மியாகும்னு சொல்லி தான். இந்த வயசு 14-15 வயசு சொல்கிறது காதல் இல்லைம்மா. இது இன்ஃபேச்சுவேஷன்னு சொல்லுவாங்க, டீனேஜ் க்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. நான் இது சொல்லலை, ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு டைம்னு ஒன்று இருக்குல்ல. சட்டப்படி ஒரு கேஸு போட்டாங்கன்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாதுமா. இந்த கல்யாணத்துக்கு எந்த ஆதாரம் இல்லை, விட்னஸ் இல்லை. சதீஷை தூக்கி ஜெயிலில் போடுவாங்க. அது தேவையாமா? உங்கள் ஆசை அதுதானே? கூட வாழணும்ல. நீங்கள் காதலிச்ச சதீஷ் 7 வருஷம் ரேப் கேஸில் ஜெயிலில் இருப்பார். 7 வருஷத்துல எல்லாமே மாறிடுமா? அதுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் கன்சீவாக இருக்கீங்களா? எவ்வளோ மாதம்? 4 மாதம். சதீஷ் இல்லைன்னு சொன்னார். இல்லை, அபாஸ் ஆயிடுச்சு மேம். ஃபஸ்ட்டுனா கல்யாணம் ஆகி ஒரு 2 மாதம் இருக்கும். கல்யாணம் ஆகி 6 மாதம் தானேம்மா இருக்கு. 9 மாதம் ஆக போகுது. சரி, 9 ஃபஸ்ட்டு 3 மாதம் ப்ரெக்னெண்ட் அந்த அபாசன் ஆயிடுச்சு. ஆகி அப்புறம் தான் மறுபடியும்
இப்போ நீங்க கன்சீவ் ஆனது அவருக்கு தெரியுமா? தெரியும். தெரியாதா? ஏன் சொல்லல? சொல்லலாம். சந்தோஷமான விஷயம் புருஷன்கிட்ட தானே ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. ஏது மறைச்சிங்க? இது உண்மையான காதல் இல்லைம்மா மோனிகா. நீங்க விளையாடுறீங்க உங்க வாழ்க்கையில. 2 பேரோட வாழ்க்கையும் போயிடுச்சு. நீங்க கன்சீவ் ஆனாலும் இது ரேப் கேஸ்னு சொல்லி சதீஷை தூக்கி உள்ள போடுவாங்க. 7 வருஷம் ஜெயிலில் இருப்பார். சதீஷ் உண்மையாக உங்களை காதலிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு நீங்கள் கன்சீவ் ஆயிருக்க மாட்டீங்க. இந்த வயசில் அவர் உங்களை பயன்படுத்தியிருக்கார். புரிஞ்சுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுறதா இல்லையா? என்ன முடிவு? இல்லை, நான் வாழணும். முட்டாள்தனம். அவர் கூட வாழ முடியாது உங்களால். இப்போ நான் சொல்கிறேன், உண்மையான காதல்னா இன்னும் 5 வருஷம் வெயிட் பண்ணுங்க. 5 வருஷம் பிறகு ஒருத்தர் அதே மாதிரி நீங்கள் காதலிக்கிறீங்கன்னா, உங்கள் காதல் உண்மையான காதல்னா, சதீஷோட அப்பாவே எங்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் இவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லி. 5 வருஷம் இப்படி போடுமா? படிங்க. படிக்கிற வயசுல காதல், படிக்கிற வயசுல கல்யாணம், படிக்கிற வயசுல கன்சீவ் ஆகுது. என்னம்மா விளையாட்டா? இந்த 4 வருஷத்து கஷ்டத்தை விட்டுடு. வாழ்நாள் பூரா சந்தோஷமா வாழணுமா வேணாமா? வாழணும்ல? படிக்கணும்ல? அதான்மா நான் சொல்றேன். அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த 3 வருஷம் சாக்ரிஃபைஸ் பண்றது பெட்டரா, இல்ல வாழ்நாள் பூரா சேர்ந்து வாழாம இருக்கிறது பெட்டரா? படிக்க போறீங்க. ஸோ நான் சொல்றது கரெக்டு தானே? இப்போ நீங்க உங்க அம்மா வீட்டில் போய் இருங்க. அவன் அப்பா அம்மா கிட்ட போட்டோம். நீங்க 2 பேரும் நல்லா படிச்சு, அவன் அப்பாவே சொல்லியிருக்காரு, 4 வருஷத்துக்கு அப்புறம் அவன் நல்லா செட் ஆகி, நீ நல்லா செட் ஆகி கல்யாணம் போய் சந்தோஷமா வாழுங்கம்மா. அப்போ யாரும் வந்து தடுக்க போறாங்க? சட்டம் இல்லை, எதுவுமே இல்லை. 18 வயசு ஆன பிறகு, அவனுக்கு 21 வயசு ஆன பிறகு யாரும் எந்த சட்டம் வந்து உங்களை ஸ்டாப் பண்ண போறதில்ல. நீங்க படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? சரியா? நீங்க உங்க அம்மா வீட்டில் இருங்க, படிங்க. அவன் அப்பா வீட்டுக்கு போட்டோம், படிக்கட்டும். 2 பேரும் நல்லா வேலை தேடி 18 வயசு ஆன பிறகு, அவனும் நல்லா செட்டில் ஆன பிறகு நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கங்க. சரியா? ஓகே? சந்தோஷம் தானே? சதீஷ் கூட வாழணும்ல? இந்த முடிவு கரெக்டான முடிவு தானே? நான் போய் சொல்லட்டுமா அவங்க அப்பா கிட்ட? சரி. என்னம்மா மோனிகா? ஒரு சின்ன தியாகம் தான்மா அது. சின்ன தியாகம். மனசு தைரியமா, அவன் உனக்கு தான், அவன் உண்மையா அவனை லவ் பண்ணியிருக்கான், அவன் ஒன்று கூட தான் வாழ்வான். உண்மையான காதல்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் வாழ்வீங்க. நம்ம கிட்ட காசு பணம் எல்லாம் இல்லம்மா. சரி, சரியா? ஒண்ணு இல்ல, தைரியமா இருக்கணும். உண்மையா நீங்க 2 பேரும் காதலிச்சிருக்கீங்க, அதுல எந்த டவுட் இல்லை. புரிஞ்சுதா? ஆனா வயசு, இது உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, இப்போ என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா சதீஷ், வயசு உங்களுக்கு 19, அந்த பொண்ணுக்கு 16. சட்டப்படி நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு 21 வயசும் பொண்ணுக்கு 18 வயசும். அது ஒரு விஷயம். 2வது விஷயம், இப்போ நம்ம சொல்கிறோம் இந்த ஏஜ் அப்படி டீனேஜ், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாமே நம்மளும் இதை பார்த்துருக்கோம். இந்த ஏஜ், அந்த டைமில் ஒரு பாசிங் க்ளவுட் மாதிரி ஒரு இன்ஃபேச்சுவேஷன் ஒன்று வருது. அது இன்ஃபேச்சுவேஷனா இல்லையா காதலா, அதுக்கு நாம் நம்மளுக்கே கொஞ்சம் டைம் கொடுக்கணும். புரிஞ்சுதா? நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசினேன். அவள் என்ன சொல்கிறான்னா, அவள் கன்வின்ஸ் ஆகிட்டா, நாங்கள் 2 பேரும் இங்கே தான் இருக்கோம், அந்த பொண்ணுக்கும் படிக்கணும்னு சொல்லுது. நீ நல்லா படிமா. படிக்கணும்னு சொல்லாது மேம். அது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பொண்ணு வேவரிங் மைண்டில் இருக்கும், மாற்றி மாற்றி பேசணும்னு சொல்ல வரீங்களா? இல்லை, இந்த சுச்சுவேஷன் எப்படி யோசிக்க தெரியாமல் சொல்லுதோ அப்படின்னு நான் சொல்லுவேன். அதான் வயசு கோளாறுன்னு சொல்ல வரேன். மாற்றி மாற்றி யோசிக்கிறதில்ல. 6 மாதம் பிறகு அவள் உங்களை காதலிச்சதே தப்புன்னு நான் அவள் யோசிச்சான்னா அது எப்படி மேம்? வயசு அப்படிப்பா, நான் அதுதான் சொல்ல வரேன். அது எப்படிமான்னு நீங்கள் கேட்குறீங்க. இதெல்லாம் விட்டுவிடுவோம் நம்ம.
ஆனால் சட்டப்படி நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு. இது பாருங்க, உங்கள் அப்பா மட்டும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு வச்சுங்க, இது ரேப் கேஸ்னு மாறும். ஏன்னா இந்த கல்யாணம் நல் அண்ட் வாய்டு. இந்த வயசில் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்கன்னா அது செல்லாது. சட்டப்படி சட்ட லாங்குவேஜ், லா லாங்குவேஜ்னு சொன்னால் நல் அண்ட் வாய்டு. நம்ம பாஷையில் நம்ம பேசணும்னா இது செல்லாது. புரிஞ்சுதா? இது ஒன்று. ரெண்டாவது, 18 வயசு அதுக்கப்புறம்தான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த பொண்ணு விரும்பி வந்தாலும், 18 வயசு கீழே விரும்பி வந்தாலும், நீங்கள் 2 பேரும் குடும்பம் நடத்தினாலும் அது ரேப்னு தான் பதிவாகும். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அந்த பொண்ணு கூட வாழணும் தானே ஆசைப்படுறீங்க? உண்மையான காதல் தானே? 4 வருஷம் வெயிட் பண்ண முடியாது? அவ்வளோதானே உங்களுக்கு நம்பிக்கை உங்கள் காதல் மேலே? 4 வருஷம். ஜனங்க 10 வருஷம் வெயிட் பண்ணுறாங்க, 15 வருஷம் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் நான் கல்யாணம் பண்ணேன்னா அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். கரெக்டாக? வாழ்நாள் பூரா அந்த பொண்ணு கூட வாழணும். இப்போ நான் உங்ககிட்ட இந்த ரேப்ஸ் இந்த இஷ்யூ பற்றி சொன்னப்போ எனக்கு அந்த விஷயம் தெரியும்னு சொன்னீங்க. ஸோ லா, சட்டம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயம் சீரியஸாக ஆகிறதுக்கு முந்தி நீங்களே ஒரு முடிவு எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி, நான் உனக்காக இருக்கேம்மா, நீ கவலையே பட வேணாம். உண்மையாக நீங்கள் 2 பேரும் காதலிச்சிருக்கீங்க, அதில் எந்த டவுட் இல்லை. புரிஞ்சுதா? ஆனால் வயசு இது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ என்ன முக்கியமான விஷயம் என்னென்னா சதீஷ், வயசு உங்களுக்கு 19, அந்த பொண்ணுக்கு 16. சட்டப்படி நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு 21 வயசும் பொண்ணுக்கு 18 வயசும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்போ நம்ம சொல்கிறோம் இந்த ஏஜ் அப்படி டீனேஜ், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாமே நம்மளும் இதை பார்த்துருக்கோம். இந்த ஏஜ், அந்த டைமில் ஒரு பாசிங் க்ளவுட் மாதிரி ஒரு இன்ஃபேச்சுவேஷன் ஒன்று வருது. அது இன்ஃபேச்சுவேஷனாக இல்லையா காதலா, அதுக்கு நாம் நம்மளுக்கே கொஞ்சம் டைம் கொடுக்கணும். புரிஞ்சுதா? நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசினேன். அவள் என்ன சொல்கிறான்னா, அவள் கன்வின்ஸ் ஆகிட்டா. நாங்கள் 2 பேரும் இங்கே தான் இருக்கோம், அந்த பொண்ணுக்கும் படிக்கணும்னு சொல்லுது. நீ நல்லா படிமா. படிக்கணும்னு சொல்லாது மேம். அது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பொண்ணு வேவரிங் மைண்டில் இருக்கும், மாற்றி மாற்றி பேசணும்னு சொல்ல வரீங்களா? இல்லை, இந்த சுச்சுவேஷன் எப்படி யோசிக்க தெரியாமல் சொல்லுதோ அப்படின்னு நான் சொல்லுவேன். அதான் வயசு கோளாறுன்னு சொல்ல வரேன். மாற்றி மாற்றி யோசிக்கிறதில்ல. 6 மாதம் பிறகு அவள் உங்களை காதலிச்சதே தப்புன்னு நான் அவள் யோசிச்சான்னு அது எப்படி மேம்? வயசு அப்படிப்பா, நான் அதுதான் சொல்ல வரேன். அது எப்படி மான நீங்கள் கேட்குறீங்க. இதெல்லாம் விட்டுவிடுவோம் நம்ம. ஆனால் சட்டப்படி நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு. இது பாருங்க, உங்கள் அப்பா மட்டும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு வச்சுங்க, இது ரேப் கேஸ்னு மாறும். ஏன்னா இந்த கல்யாணம் நல் அண்ட் வாய்டு. இந்த வயசில் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்கன்னா அது செல்லாது. சட்டப்படி சட்ட லாங்குவேஜ், லா லாங்குவேஜ்னு சொன்னால் நல் அண்ட் வாய்டு. நம்ம பாஷையில் நம்ம பேசணும்னா இது செல்லாது. புரிஞ்சுதா? இது ஒன்று. ரெண்டாவது, 18 வயசு அதுக்கப்புறம்தான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த பொண்ணு விரும்பி வந்தாலும், 18 வயசு கீழே விரும்பி வந்தாலும், நீங்கள் 2 பேரும் குடும்பம் நடத்தினாலும் அது ரேப்னு தான் பதிவாகும். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அந்த பொண்ணு கூட வாழணும் தானே ஆசைப்படுறீங்க? உண்மையான காதல் தானே? 4 வருஷம் வெயிட் பண்ண முடியாது? அவ்வளோதானே உங்களுக்கு நம்பிக்கை உங்கள் காதல் மேலே? 4 வருஷம். ஜனங்க 10 வருஷம் வெயிட் பண்ணுறாங்க, 15 வருஷம் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் நான் கல்யாணம் பண்ணேன்னா அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். கரெக்டாக? வாழ்நாள் பூரா அந்த பொண்ணு கூட வாழணும். இப்போ நான் உங்ககிட்ட இந்த ரேப்ஸ் இந்த இஷ்யூ பற்றி சொன்னப்போ எனக்கு அந்த விஷயம் தெரியும்னு சொன்னீங்க. ஸோ லா, சட்டம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயம் சீரியஸாக ஆகிறதுக்கு முந்தி நீங்களே ஒரு முடிவு எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி, நான் உனக்காக இருக்கேம்மா, நீ கவலையே பட வேணாம்.